மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் என்ற இடத்தில் இருந்தவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கட்சியின் பொருளாளராக இருந்தவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டப்பேரவையில நிதியமைச்சராக இருந்து அவைத்தலைவராக இருந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வரலாற்றுல தொடர்ந்து 3 முறை ஒரு முதலமைச்சர் பொறுப்பை வகித்த ஒருவருக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்ததனுடைய விளைவு, கொடியை பயன்படுத்த முடியவில்லை, கட்சி கரைவேட்டியை பயன்படுத்த முடியவில்லை. கடைசி வரைக்கும் போராடுகிறார். எந்த வழியிலாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட வேண்டும் என்பது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் என் அருமை அண்ணன் எடப்பாடி, எங்கள் பங்காளி சண்டை முடிவுக்கு வந்து விட்டது, நாங்கள் இனி அண்ணன் தம்பிகளாக கரம் கோர்ப்போம் என்று தெரிவித்த அடுத்த நாளிலேயே எடப்பாடி பழனிசாமியை அருமை அண்ணன் என்று அழைக்கிற டிடிவி தினகரன் அந்த அருமை அண்ணனிடம் சொல்லி என்னை இந்த உரிமை மீட்பு கழகத்தை இணைப்பதற்கு ஏற்பாடு சொல்லிட்டு நாங்கள் தயாரா இருக்கிறேன். ஆக எந்த அளவிற்கு கீழே இறங்கி வர வேண்டுமோ அந்த அளவிற்கு வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரையிலும் பிடிவாதமாக இருந்து விட்டார். அப்ப ஒரு மனிதன் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று அவனுடைய எதிரிதான் தீர்மானிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அப்ப இந்த துரோக செயலில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார்.